குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாகவும் PSSM சார்பாகவும் என்னோட அன்பான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம ரீடிங் டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படிங்கறது பார்க்கலாம். இது நம்மளோட சுவாத்தியாயத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்ம ரீடிங் டெக்னிக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரீடிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட புரிதல் திறனை அதை அதிகப்படுத்துது. இம்ப்ரூவ் காக்னேட்டிவ் ஸ்கில்னா நம்மளோட புரிதல் திறனை அதிகப்படுத்துது. அடுத்து நாம எமோஷனலாவும் இன்டெலெக்சுவலாவும் வளர்றதுக்கு நம்மளோட ரீடிங் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்து நம்மளோட சொல்வளம் மேம்படுது. கம்யூனிகேஷன் சொல்வளம் மேம்பட நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் அதிகமாகுது. நம்மளோட பேசும் கலை அப்படிங்கிறது நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. அதுக்கடுத்து நம்மளோட கவனத்தை குவிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதனால நம்மளோட மெமரியும் ரொம்ப கூர்மையாகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து மாஸ்டர், நம்ம மூளையில லெஃப்ட் பகுதியில இருக்கிற சுப்பீரியர் டெம்போரல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதி நம்மளோட கம்யூனிகேஷனுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது புரிதல் திறனை அதுக்குரிய அந்த பகுதி சுப்பீரியர் டெம்போரல் கார்டெக்ஸ். நம்ம படிக்க அதுல கிரே மேட்டர் அதிகரிக்கிறது. இந்த கிரே மேட்டர் அதிகரிக்க நம்மளோட புரிதல் திறன் அதிகமாகுது. அதாவது நம்ம நார்மலா ஒருத்தவங்களோட கம்யூனிகேட் பண்றப்ப அவங்க என்ன சொல்ல வராங்க, எதுக்கு, ஏன் அப்படிங்கிற அந்த திங்கிங் நமக்கு ஜாஸ்தி ஆகுது, அந்த நாலேஜ் ஜாஸ்தி ஆகுது. அடுத்து மாஸ்டர், நம்மளோட மென்டல் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. மன ஆரோக்கியம் தான் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு உண்டான ஒரு அடிப்படையான விஷயம். நம்மளோட ஸ்ட்ரெஸ் கம்மியாகிறதுக்கு பல்வேறு விதமான செயல்பாடுகள் மூலமா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். படிக்க நம்மளோட மன அழுத்தம் கம்மியாகுது. எம்பத்தி வளர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நம்ம படிச்சு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறப்ப இதே குவாலிட்டி நம்ம அடுத்தவங்களோட பேசுறப்பவும் அவங்க எந்த மனநிலையில இருந்து பேச வராங்க அப்படிங்கிறது நமக்கு அவங்க நிலையில இருந்து யோசிச்சு பாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்மளோட இமேஜினேஷன் சக்தியை அதிகப்படுத்துது. இமேஜினேஷன் தான் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சிக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய கருவியா சொல்றாங்க. ஸோ அது அதிகப்படுத்துது. உள்ளார்ந்த அறிவை நமக்கு இம்ப்ரூவ் பண்ணுது. அடுத்து மாஸ்டர், நாம புக்ஸ் படிக்க லிவிங் த ப்ரெசன்ட்ல இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. மெடிடேஷனுக்கு ஈக்குவலா இதை நாம ஃபாலோ பண்றோம். நம்ம பத்ரிஜி இது நமக்கு கொடுத்துருக்காங்க. மெடிடேஷன் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து புக்ஸ் நிறைய படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளோட தாட்ஸை கம்மி பண்றதுக்கு இந்த புக்ஸ் ரீடிங் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதனால நம்ம புக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பத்ரிஜி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹெல்ப்ஸ் டு கெட் மோர் காஸ்மிக் எனர்ஜி. அஃப்கோர்ஸ் நம்ம தாட்லெஸ் ஸ்டேஜ்ல படிக்கிறப்ப புக்கு மேல மட்டும்தான் நம்மளோட கவனம் இருக்கு. எந்த விதமான தாட்ஸும் நமக்குள்ள இருக்காது. அப்போ நம்ம மெடிடேஷன் பண்றப்ப கிடைக்கிற எனர்ஜிக்கு ஈக்குவலா நமக்கு காஸ்மிக் எனர்ஜி கிடைக்கும். அடுத்து மாஸ்டர், நம்மளோட ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டா நிறைய புத்தகங்கள் படிச்சுட்டு இருக்கோம். அதனால நம்மளோட ஸ்பிரிச்சுவல் நாலேஜும் அதிகமாகுது. அந்த நிலையிலேயே நம்ம தொடர்ந்து நிலைச்சிருப்போம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். அடுத்து நம்ம ஸ்பிரிச்சுவல் பாத்ல கன்சிஸ்டண்டா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா தொடர்ந்து அது ஓரியன்டா இருக்கிற புத்தகங்களை படிச்சு அது ஓரியன்டா இருக்கிற சிந்தனையிலே இருக்க ஆன்மீக பாதையில நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டே இருப்போம். நம்மளோட செல்ஃப் அவேர்னஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு உதவுது. இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். நம்மளோட அவேர்னஸ் கூட தான் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் நாலேஜும் விஸ்டமும் அதிகரிக்குது. ஹெல்ப்ஸ் டு பி இன் சோசியல் சோல் கான்சியஸ்னஸ். நம்மளோட ஆன்ம உணர்வு நிலையிலேயே இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்ம பாடி கான்சியஸா இருக்கிறப்பதான் நமக்கு தேவையான எண்ணங்களும் நோய்களும் இதெல்லாம் அதிகரிச்சுட்டே இருக்கு. புக்ஸ் படிக்க நம்ம தொடர்ந்து ஆன்ம ஓரியன்டா இருக்கிற புக்ஸை படிக்க ஆன்ம நிலையிலேயே தொடர்ந்து நம்ம இருக்கிறோம். நமக்கு நிறைய ஞானம் கிடைக்க உதவுது. என்லைட்மெண்ட் ஆகுறதுக்கு நமக்கு புக்ஸ் ரீடிங்
ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்து இந்த புக்ஸ் ரீடிங்ல இருக்கிற மெத்தட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ரீடிங், அடுத்து நம்ம வாசிக்கிறப்ப என்னென்ன பண்ணணும், அப்புறம் போஸ்ட் ரீடிங். இத வந்து நம்ம பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். இந்த 3 மெத்தட்ஸ் இருக்கு இதுல. ஃபர்ஸ்ட் ப்ரீ ரீடிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரீ ரீடிங் இத வந்து ஃபர்ஸ்ட் புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு புக்கு வந்து படிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த புக்கு வந்து படிக்கணும்னு நினைச்ச உடனேயே அது கிடைக்கிற மாதிரி ஒண்ணு வந்து ஹார்ட் காப்பி வாங்கிக்கணும், இல்ல பிடிஎஃபோ இல்ல சாஃப்ட் காப்பியோ அது வந்து உடனே நம்ம வாங்கி வச்சுக்கணும். அப்படின்னாதான் அந்த புக்கு படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து போறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அது படிக்க ஆரம்பிச்சிருவோம். அது வாங்கினதுக்கு அப்புறம் அந்த புக்கோட ஒரு கனெக்ஷனை வந்து ஏற்படுத்தணும். எக்ஸாம்பிளா அது வந்து ஹக் பண்ணிக்கிறது, அந்த புக்கை வந்து தடவி பார்க்கிறது, இது வந்து எப்படி இருக்குன்னா அந்த அந்த பேஜஸோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறது, அதுல இருக்கிற பிக்சர்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறது. இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணா அந்த புக்கோட ஒரு கனெக்ஷனை நம்ம ஏற்படுத்திக்கலாம். ஸோ அடுத்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிற உந்துதல் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும். அப்புறம் வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல என்ன கொடுத்துருக்காங்க, பேக் பேஜ்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஆத்தர் வந்து யாரு, இதை வந்து யாரு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பாக்குறதன் மூலமா அதோட கனெக்ஷனை வந்து நம்ம மேம்படுத்தலாம். இது புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சோம்னா ஒரு உந்துதல் வந்து நமக்குள்ள ஏற்படும். அப்புறம் வந்து அந்த கண்டென்ட்ஸ்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து இப்ப டு த பிகினிங் ஆஃப் எண்ட் ஆஃப் கர்மா அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல வந்து கண்டென்ட்ஸ் பார்த்தோம்னா டிசால்விங் கர்மா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஒரு யோசனை வரும், டிசால்விங் ஈகோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஈகோ அது என்ன, டிசால்விங் ஈகோ அதுக்குள்ள போய் என்ன அப்படிங்கறது நமக்கு ஒரு உந்துதல் வரும், படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் வரும். அடுத்து வந்து வைல்ட் ரீடிங், நம்ம படிக்கிறப்ப என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சில முறைகள் இருக்கு, அதை படி பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிம்மிங். ஒரு புக்கை வந்து ப்ரீ ரீடிங் அப்ப எடுத்துட்டோம், பார்த்துட்டோம், செஞ்சுட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து மேலோட்டமா புக்கை வந்து இந்த மாதிரி புரட்டி பாக்குறது. இதான் வந்து டு த பிகினிங் ஆஃப் எண்ட் ஆஃப் கர்மா. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திட்டோம். இப்ப மேலோட்டமா இங்க என்ன இருக்கு, சரி இதுல வந்து தலைப்பு இருக்கு, இவங்கதான் ஆத்தர், இதுல என்னென்ன விஷயம் கொடுத்துருக்காங்க, பின்னாடி என்ன ஆத்தர் பத்தி என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, இப்படின்னு மேலோட்டமா பாக்குறது. ஸ்கேனிங் அப்படின்னா நம்ம இப்ப வந்து புக்கை திறந்து பாக்குறோம், இதுல சப் ஹெட்டிங்ஸ் அண்டர்லைன் பண்ணது, பிளாக் லெட்டர்ஸ்ல வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் சில இயர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை பத்தி வாசிச்சு பாக்குறது. இந்த மாதிரி வாசிச்சு பாக்குறது மூலமா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து நம்ம இன்டென்ஸா ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அப்படியே வந்து கன்சிஸ்டன்சி இல்லாம விட்டுருவோம். இந்த மாதிரி மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திட்டு அது படிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம அப்படியே தொடர்ந்து கன்சிஸ்டண்டா படிக்கலாம். அதுக்குதான் இந்த மாதிரி சில மெத்தட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, டெக்னிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப ஸ்கேனிங் மெத்தட்ஸ்ல இதெல்லாம் பாக்குறோம். இப்ப கண்டென்ட்லயே வந்து கர்மா, காஸ் அண்ட் கிரியேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓ அப்படின்னா என்ன, இதை பத்தி நம்ம படிச்சு பார்க்கலாம். மெத்தட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. உள்ள நம்ம பார்த்தோம்னா ரமண மகரிஷின்னு பிளாக் லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் என்ன கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம படிச்சு பாக்குறது மூலமா ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஐடியா கிடைச்ச உடனே நம்ம ஆக்டிவா ரீடிங் பண்ண ஆரம்பிப்போம். ஆக்டிவா ரீட் பண்றது என்ன, அந்த கான்செப்ட்ஸ் என்ன, ஒரு சாப்டர் எடுத்து அதுல என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு ரீட் பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். நமக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்தா ஹைலைட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பக்கத்துல ஒரு நோட் வச்சுட்டு நோட்ஸும் எடுத்துக்கலாம். இன்டென்ஸ் ரீடிங் அப்படின்னா ஒரு சில ஆத்தர் எழுதுனதுலாம் வந்து நமக்கு புரியாது, அதை வந்து நல்ல தீவிரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறது. இப்போ ஒரு புக்கை எடுத்தோம்னா நமக்கு வைக்கவே முடியாது, அந்த அளவு தீவிரமா நம்ம படிக்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்து சங்கிங். ஒரு சாப்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெருசா இருக்கும், அந்த பெருசா இருக்கிற பகுதியை பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப மலைப்பா இருக்கும், இதை எப்படிடா படிக்கிறது, இவ்வளவு பெரிய சாப்டரா இருக்கே அப்படின்னு நமக்கு ஒரு சோம்பேறித்தனமா இருக்கும். அதை வந்து சின்ன சின்ன பகுதியா வந்து எடுத்து டிவைட் பண்ணி படிக்கிறது. இப்ப வந்து அந்த சாப்டர்ல நிறைய சப்ஹெட்டிங்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சப்ஹெட்டிங் படிக்கலாம், அதுல என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பகுதியா ஆக்கி நம்ம படிக்கிறது. அடுத்து பேசிங் அப்படின்னா நம்ம படிக்கும் வேகத்தை வந்து அதிகப்படுத்துற டெக்னிக். நம்ம கையோட விரலையோ இல்லாட்டி ஏதோ பெண்ணோ ஏதோ ஒண்ணு கையில வச்சுட்டு நம்ம படிக்கிற அந்த லைன் மேல வச்சுட்டே போனோம்னா ரொம்ப ஃபாஸ்டா படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மாஸ்டர்.
ரெடியூசிங் சப்வோக்கலைசேஷன். இப்ப வந்து நம்ம நிறைய வேர்ட்ஸ் ஏற்கனவே படிச்சிருப்போம், அது பழக்கப்பட்டிருப்போம். இப்ப படிச்சுட்டு இருப்ப இதுல வந்து இன்ட்ரோடக்ஷன் அப்படின்ட்டு இருக்கு, வி ஆர் ஆல் பவுண்ட் பை இன்விசிபிள் அப்படின்னு இருக்கு. வி ஆர் ஆல் இதெல்லாம் வந்து நமக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட வார்த்தைகள். அதை வந்து அப்படியே பார்த்தோன்னே நமக்கு மனசுல பற்றும். அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஏதோ புது வேர்டு இருந்தா அதை அப்படியே ரீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணி இப்படியே போனோம்னா ரொம்ப ஃபாஸ்டா ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கப்ப தெரிந்த வார்த்தைகள் மூலமா அதை வந்து புரிஞ்சுக்கிறது மூலமா புதிய வார்த்தைகளை மட்டும் நம்ம ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதனால எந்த லைன்ல இருக்கிற எந்த வேர்ட்ஸும் ஸ்கிப் ஆகாது, நம்ம பிரெயின் வந்து அப்படியே எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கிரிட்டிக்கல் ரீடிங். இது வந்து சர்வே அண்ட் கொஸ்டினிங். சர்வேனா நம்ம இந்த பேரால இந்த சாப்டர்ல என்ன சொல்ல வராங்க, ஏன் சொல்ல வராங்க, எதுக்கு சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டு நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். ஒரு ஹெட்டிங் இருக்கு. இப்ப வந்து ஹவு டு ஹேண்டில் டிஃபிகல்ட் ப்ராரப்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கு இந்த ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணி அது பேஸ் பண்ணி நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளோட சிந்திக்கும் திறன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா வாட்டு, வென்னு, வேறு அப்படின்னு WH கொஸ்டின்லாம் கேட்க கூடாது. ஒன்னு ஒய் ஏன், இல்லாட்டி ஹவு எப்படி, எதுக்கு, அது மட்டும் தான் நம்ம கேட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அடுத்து ரிசர்ச். நம்ம இப்ப ஒரு பேராகிராஃப் படிச்சுட்டு இருக்கோம், ஒரு சாப்டர் படிச்சுட்டு இருக்கோம், அதுல நிறைய வார்த்தைகள் வந்து நமக்கு தெரியாது. சோ அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு ஒண்ணு வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும், இல்ல இங்கிலீஷ்ல இருக்கா அதுக்கு என்ன மீனிங், உண்மையான மீனிங் என்ன அப்படிங்கறத டிக்ஷனரியிலயோ ஏதோ ஒரு ஆப் மூலமாவோ ஏதோ ஒரு மெத்தட்ல வந்து நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும், ஆய்வு பண்ணி அதுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். அப்புறம் சில ஒரு லைனுக்கும் ஒரு லைன்ல வார்த்தைகளுக்கும் இடையில ஒரு புரிதல் இருக்கும், அது என்ன அப்படிங்கிறத ஆய்வு பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து மெடிடேஷன் இஸ் எ சயின்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், சயின்டிபிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப மெடிடேஷனுக்கும் சயின்டிபிக் ப்ராசஸ்க்கும் இடையில உண்டான அர்த்தம் என்ன, அதுக்கு உண்டான அந்த புரிதலை வந்து நம்ம ஆய்வு பண்ணணும், இந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அடுத்து ஒரு சென்டென்ஸுக்கும் இன்னொரு சென்டென்ஸுக்கும் இடையில ஒரு அர்த்தம் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க, அதை பத்தி என்ன சொல்ல வராங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்ன சொல்ல வந்திருக்காங்களோ அதை வந்து ரெண்டாவது சென்டென்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டு சென்டென்ஸுக்கு நடுவுல இருக்கிற அந்த அர்த்தத்தை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம படிக்கணும். அடுத்து ரிசைட்டிங்னா நம்ம படிச்சதை ஒரு வாட்டி சொல்லி பார்க்கணும். நம்ம என்ன படிச்சிருக்கோம், இப்ப ஈகோனா ஈகோ பத்தி என்ன சொல்ல வராங்க, மைண்ட்ஃபுல்னஸ்னா மைண்ட்ஃபுல்னஸ் பத்தி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு படிச்சதை ஒரு வாட்டி சொல்லி பார்க்கணும். அடுத்து ரிலேட்டிங், நம்மளோட லைஃப் ஓரியன்டா நம்மள நாமளே வந்து செல்ஃப் செக் பண்றது மூலமா நம்ம படிச்ச கான்செப்டை நம்மளோட ரிலேட் பண்ணி பார்க்கணும், சம்மந்தப்படுத்தி பார்க்கணும், இது நம்ம கிட்ட இருக்கா இல்லையான செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், இந்த மாதிரி மெத்தட்ஸ் மூலமா சுய பரிசோதனை, சுய ஆய்வு மூலமா நமக்கு நாமே வந்து ரிலேட் பண்ணி பார்க்கணும், இது நமக்குள்ள இருக்கா, நமக்கும் இதுக்கும் வந்து எதா இருக்கா, நமக்குள்ள இல்லாம இருக்கா அப்படின்னு வந்து சம்மந்தப்படுத்தி பார்த்து அது பண்ணணும். அடுத்து ரிவ்யூவிங். இத்தனையும் பண்ணிட்டு நமக்கு நாமே வந்து சிந்திச்சு பாக்குறது அந்த கான்செப்டை பத்தி, இந்த கான்செப்ட் வந்து இதுக்காக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த கருத்தை பத்தி நம்ம திரும்ப சிந்திச்சு பாக்குறது, இதுதான் ரிவ்யூவிங். அடுத்து மாஸ்டர், அடுத்து நம்ம படிச்சு முடிச்சிட்டோம், அந்த புக்கையோ ஒரு சாப்டரையோ ஒரு பேராவையோ படிச்சு முடிச்சிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கான்டெம்ப்ளேட் பண்ணணும், ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும், இந்த சாப்டர்ல நமக்கு என்ன சொல்ல வராங்க, எதை பத்தி சொல்ல வராங்க அப்படின்னு ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். அடுத்து வந்து அதை பத்தி ஜேர்னலிங் பண்ணணும். ஜேர்னலிங்னா நம்ம புரிஞ்சுக்கிட்ட அந்த சாப்டர்ல என்ன படிச்சோமோ அதை வந்து நாம ஒரு நோட்ல எழுதிக்கணும், அதுதான் ஜேர்னலிங். அடுத்து ரீகலெக்ட், நம்ம புரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி பாக்குறது. அடுத்து அப்ளிகேஷன்னா நம்ம ஞாபகப்படுத்தின அந்த விஷயத்த படித்த அந்த விஷயத்த நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். ஒன்ஸ் நம்ம அப்ளை பண்ணாதான் அந்த கான்செப்ட் நமக்குள்ள மெர்ஜ் ஆகும், நம்ம எப்பவுமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். இல்லாட்டி படிச்சதோட அப்படியே இருக்கும், நம்ம படிச்சதுனால அவ்வளவா யூஸ் இருக்காது, கொஞ்ச நாள் கழிச்சு அதை மறந்துடுவோம். இந்த மாதிரி டெக்னிக்ஸ் மூலமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணாதான் நம்ம படிச்சது அப்படியே நமக்குள்ளேயே இருக்கும். இதன் மூலமா நம்மளோட பிரெயின்ல இருக்கிற நியூரான்ஸ்
ஓட அளவு வந்து அதிகமாகும். ஸோ நம்ம அடுத்தடுத்து புக்ஸ் ரீடிங்கோட அளவும் வந்து அதிகரிக்கும். நமக்குள்ள எப்போ புரிதல் வந்து அதிகமாகுதோ அப்போ வந்து நமக்குள்ள அந்த ரீடிங் புக்ஸோட அந்த வேகமும் அதிகமாகும். அடுத்து ஷேரிங், நம்ம படிச்ச விஷயத்த உடனே வந்து யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும். ஒன்ஸ் வாட்ஸ்அப்ல இப்போ குளோபல் புத்தாஸ் ரீடிங் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. படிச்ச நல்ல நல்ல விஷயங்களை அதுல நிறைய மாஸ்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம வீட்ல உள்ள மெம்பர்ஸ்க்கே வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். இப்ப கிளாஸ்ல நம்ம குளோபல் புத்தாஸ் கிளாஸ் அட்டன் பண்றோம், அப்ப வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணலாம். இப்படி உடனே ஷேர் பண்றது மூலமா அந்த கான்செப்ட் வந்து நமக்குள்ளேயே அப்படியே மெர்ஜ் ஆயிரும். அப்புறம் கிரிட்டிக்கல் திங்கிங், விமர்சன சிந்தனை. இப்ப வந்து ஒரு விஷயத்த ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க, இது உண்மைதானா அப்படின்னு நம்ம அலசி ஆராய்ஞ்சு பாக்குறது, இதுதான் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங். நம்ம படிச்ச விஷயத்த நம்ம அலசி ஆராயிறது. அடுத்து ஸ்வாட் அனாலிசிஸ். எஸ்னா ஸ்ட்ரென்த், டபிள்யூனா வீக்னஸ், ஓனா ஆப்பர்ச்சுனிட்டி, டீனா த்ரெட். இப்போ ஒரு கான்செப்டை வந்து நம்ம படிக்கிறோம்னா அந்த கான்செப்டுக்குள்ள அந்த ஒரு சாப்டர்ல எதை பத்தி வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. எடுத்துக்காட்டு வந்து மைண்ட்ஃபுல்னஸ் எடுத்துக்கலாம். மைண்ட்ஃபுல்னஸ் பத்தி ஒரு சாப்டர் நம்ம படிக்கிறோம்னா மைண்ட்ஃபுல்னஸா எந்தெந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த சாப்டர்ல வந்து எதை வந்து ஸ்ட்ராங்கா எடுத்து சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து வீக்னஸ், எந்தெந்த விஷயங்கள் இருந்தா அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது, மைண்ட்ஃபுல்னஸை ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மைண்ட்ஃபுல்னஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எந்தெந்த மாதிரியான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அதாவது நம்ம கான்சென்ட்ரேட்டடா இருக்கலாம், நிறைய நமக்குள்ள செயல்திறன் அதிகமாகும், இந்த மாதிரியானது. த்ரெட்ஸ்னா மைண்ட்ஃபுல்னஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாட்டி எந்தெந்த மாதிரியான அபாயங்கள் வரும், நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, ஒழுங்கா எந்த வேலையும் பண்ண முடியாது, நம்ம உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும், இந்த மாதிரியானது. இந்த மாதிரி நம்ம ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும் நம்ம படிச்ச கான்செப்டா. அடுத்து கேப் அனாலிசிஸ். நமக்கு ஏற்கனவே ஒரு விஷயத்த பத்தி தெரியும், இப்ப வந்து நம்ம புக்ல ஒரு விஷயத்த வந்து படிச்சிருப்போம், இந்த ரெண்டுக்கும் நடுவுல கேப் என்ன, எந்த விஷயங்கள் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டதுக்கும் இப்ப புதுசா தெரிஞ்சுக்கிட்டதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, நம்ம எதை புதுசா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப எக்ஸாம்பிள், நம்ம மெடிடேஷன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும், மெடிடேஷன்னா தியானம், கண்ண மூடி மூச்சை கவனிக்கிறது, அவ்வளவுதான் நமக்கு தெரியும், எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு போக போக தான் நமக்கு காஸ்மிக் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஏற்கனவே வந்து காமனா மெடிடேஷன்னா கண்ணை மூடி மூச்சை கவனிக்கிறது. இப்ப வந்து புதுசா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு போறோம், அதனால காஸ்மிக் எனர்ஜி நிறைய அதிகமாகுது, இதனால மூன்றாம் கண் திறக்குது. ஸோ இந்த மாதிரி கேப்பை வந்து அனலைஸ் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டதுக்கும் இப்ப நம்ம படிச்சதன் மூலமா தெரிஞ்சுக்கிறதுக்கும் உள்ள அந்த கேப்பை வந்து நம்ம ஆய்வு பண்றது. பிரெயின் ஸ்டார்மிங்னா குரூப் டிஸ்கஷன் பண்றது, நிறைய பேர் உட்காந்து ஒரு கான்செப்டை பத்தி பேசுறது. எக்ஸாம்பிள் வந்து செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு சொல்றோம்னா அந்த செல்ஃப் அவேர்னஸை எல்லாருமே ஒரு 4-5 பேர் உட்காந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி அது சம்பந்தமான பாயிண்ட்ஸை வந்து கலெக்ட் பண்றது. அப்புறம் லேட்ரல் திங்கிங். இப்ப ஒரு புக்கை எடுத்துக்கிட்டோம்னா ஆத்தர் வந்து ஒரு கோணத்துல எழுதியிருப்பாங்க, அது நம்மளோட கண்ணோட்டம் வந்து வேறுபட்டுட்டே இருக்கும். இப்போ ஒரு கோணத்துல பார்த்தோம்னா அதே கோணத்துல வந்து நம்ம பார்க்க கூடாது, பல்வேறு கோணத்துல பார்க்கணும். எடுத்துக்காட்டு, நம்ம பகவத்கீதையில வந்து கிருஷ்ண பரமாத்மா மாம் அகம்னு நிறைய ஸ்லோகத்துல சொல்லியிருப்பாங்க. அதன் மூலமா நம்ம என்ன இதுவரைக்கும் படிச்சிருப்போம்னா என்னை வந்து சரணடைங்க, என்ன வந்து பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இதோட உண்மையான மீனிங் மாத்தி யோசிக்கணும். இதுதான் வந்து லேட்ரல் திங்கிங். பத்ரிஜி வந்து கீதாமிரதத்துல இதை சொல்லியிருக்காங்க. என்னை வந்து சரணடை, என்னை வந்து பக்தி பண்ணு, என்ன வந்து சாமி கும்பிடு அப்படின்னு சொல்றது எல்லாமே, என்னை நான் அப்படின்னு சொல்றது எல்லாமே ஆன்மாவை தான் சொல்றாங்க. பகவத்கீதை ஃபுல்லாமே ஆன்மா ரிலேட்டடா இருக்கிறது அப்படின்னு பத்ரிஜி நமக்கு எடுத்துக்காட்டி டீகோட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து லேட்ரல் திங்கிங். இப்படிதான் ஒவ்வொரு டார்கம் சராய்டு ஆரியன் இந்த மாதிரி ஆத்தர்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்துல பல கோணத்துல சொல்லியிருப்பாங்க. அது நம்ம படிக்கிறது மூலமா திரும்ப திரும்ப இந்த மாதிரி பல்வேறு கோணங்கள்ல படிச்சு சிந்திக்கிறதன் மூலமா தான் அவங்க சொல்ல வந்த உண்மையான கருத்தை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் வந்து நீட் அனாலிசிஸ். நீட் அனாலிசிஸ்னா இப்ப நம்ம எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டோம், குரூப் டிஸ்கஷன் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம்,
இப்ப நமக்கு வந்து அது நமக்கு தேவையான அந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அது சம்பந்தமான ஆய்வு பண்ணி அது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டா இப்ப வந்து டிசால்விங் ஈகோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நம்ம குரூப் டிஸ்கஷன் பண்ணிட்டோம், கேப் அனாலிசிஸ் பண்ணிட்டோம், ஸ்வாட் அனாலிசிஸ் எல்லாமே பண்ணிட்டோம். நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இதுல என்ன இருக்கு? இதுல வந்து நான் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா நமக்கு தேவை. அது என்ன? அக்செப்ட் த திங்ஸ். என்னென்ன நடக்குதோ அதை அப்படியே ஏத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் முக்கியமான பாயிண்ட் நம்ம ஈகோவை டிசால்வ் பண்றது அப்படின்னு. இந்த மாதிரியான நமக்கு தேவையான கருத்துக்களை எடுத்துக்கிறது. அடுத்து நோட்ஸ் டேக்கிங். இப்ப வந்து ஈகோ பத்தி நம்ம படிக்கிறோம் ஒரு கான்செப்ட். அது ரிலேட்டடா இதுக்கு முன்னாடி வேற புக்ல படிச்சிருப்போம். இல்ல இது சம்பந்தமா நிறைய புக்ஸ்ல இருந்து கோட்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். கூகுள் சர்ச் பண்ணி அந்த கோட்ஸ் எடுக்கலாம். இது சம்பந்தமா நிறைய கோட்ஸ் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து நோட்ஸ் டேக்கிங். அடுத்து மாஸ்டர், அடுத்து கிவிங் ஸ்பீச். நாம எப்ப வந்து ஸ்பீச் கொடுக்குறோமோ, நம்ம படிச்ச கான்செப்டை பத்தியோ, நம்ம படிச்ச புக்ஸை பத்தியோ நம்ம எப்ப ஸ்பீச் கொடுக்குறோமோ, அதை அப்படியே ஆழமா நமக்குள்ள போய் பதிஞ்சிரும். அதுக்காக நம்ம வந்து நம்ம படிச்ச கான்செப்டை ஸ்பீச் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸ்பீச் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இப்ப நம்ம நோட்ஸ் வந்து எடுத்துட்டோம். நோட்ஸ் டேக்கிங் அந்த பாயிண்ட்ல வந்து நம்ம பார்த்தோம். நோட்ஸ் எடுத்துட்டோம். இதுல வந்து எது முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து நம்ம வந்து ஸ்பீச் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகணும். அதை ஒரு வாட்டி நம்ம சொல்லி பார்க்கணும். அது அந்த டாபிக் ரிலேட்டடா இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஆன்லைன்ல ஸ்பீச் கொடுக்கணும்னா நம்மளோட கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் கரெக்டா. எப்பவுமே வந்து புக்கு பார்த்துட்டே படிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு பிபிடியோ இல்லை வேற ஏதோ நம்ம ரெடி பண்ணி அவங்களோட ஐ கான்டாக்ட்ல இருக்கிற மாதிரி அவங்க வந்து நம்மளோட கான்டாக்ட்ல இருக்கிறப்ப நம்ம சொல்ல வர்ற இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு புரியும். அதனால இந்த மாதிரி ஸ்பீச் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும். ஆஃப்லைன்ல டைரக்டா கொடுக்கணும்னா நம்மளோட ஐ கான்டாக்ட் எப்பவுமே வந்து ஆடியன்ஸுக்கு இருக்கணும். அப்படின்னாதான் அவங்க வந்து கவனிப்பாங்க. அந்த மாதிரி ஸ்பீச் கொடுக்கறதுன்னா 20 மினிட்ஸ்க்கு மேல கொடுக்க கூடாது. அதுக்கு மேல நம்ம மனிதர்களோட கவனிக்கிற அந்த கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் மாறும். அதனால 20 மினிட்ஸ்க்குள்ள வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம ஒன்ஸ் வந்து கொடுத்துட்டோம், நம்ம எடுத்து வச்சுக்கிற பாயிண்ட்ஸ் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அதை வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்க ட்ரை பண்ணோம். அது சொல்லிட்டோம். அதுக்குரிய மேற்கோள்கள்லாம் வந்து நம்ம சொல்லிட்டோம். லாஸ்டா வந்து நம்ம என்னென்ன முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு வாட்டி ரீகால் பண்ணி அவங்களுக்கு காட்டணும். ஸோ இந்த மாதிரி பல விதமான டெக்னிக்ஸ் இருக்கு மாஸ்டர்ஸ். இதன் மூலமா நம்மளோட இந்த ரீடிங் அப்படிங்கிற சுவாத்தியாயத்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் மாஸ்டர்ஸ். இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா தொடர்ந்து இதுல கன்சிஸ்டண்டா இருக்க முடியும். நம்மளோட நியூரான்களோட அளவும் அதிகரிக்கும். ஸோ நம்ம ஃபாஸ்டா வந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அடுத்து நம்ம சுவாத்தியாயத்துல வந்து நிறைய நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம், நிறைய தமிழ் புக்ஸ் படிக்கிறோம். அதோட இந்த வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து நமக்கு நிறைய மாஸ்டர்கள் கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கு. அந்த இங்கிலீஷ் அப்படிங்கிற மொழி வந்து நமக்கு தடையா இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரை பண்ணியிருக்கேன் மாஸ்டர்ஸ். நான் ஃபாலோ பண்றத பண்ணியிருக்கேன். அதை எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணா அந்த இங்கிலீஷ் அப்படிங்கிற தடை இருக்காது. ஸோ அது பண்ணலாம் மாஸ்டர்ஸ். மது மேம் அந்த இங்கிலீஷ் டு தமிழ் அது போடுங்க மேம். ஓகே.